சரிகமபால இந்த வாரம் அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் ஜிவி பிரகாஷ் கால் பண்ணி வாழ்த்த போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. அதுக்கான காரணம் என்ன, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடந்த வாரம் அபிஷேகா மௌன ராகங்கள் அப்படிங்கிற சுற்றுல எள்ளுவைய பூக்களே அப்படிங்கிற பாட்டை பாடினாங்க. இந்த படம் அசுரன் படத்தில் வரக்கூடிய பாட்டு. ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. இந்த பாட்டை ஒரிஜினலாக பாடினவங்க சைந்தவி மேடம் தான். சொல்லப்போனால் இந்த சரிகமபா லிட்டில் ஃபைவ்ல சைந்தவி அவங்களும் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருக்காங்க. இந்த பாட்டை எடுத்து பாடுறதுக்கு ஓகேவான்னு கேட்டதுக்கு சைந்தவி கொஞ்சம் கூட யோசிக்காம தாராளமாக பாடட்டும், நம்ம சரிகமபா பசங்க தானே, பாடிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அர்ச்சனா அந்த ஸ்டேஜை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அபிஷேகா பாடி முடிச்சதுக்கு அப்புறமா சைந்தவி ஸ்டேஜுக்கு வந்து இந்த பாட்டை ஒரிஜினலாக கிரியேட் பண்ணப்ப நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் ஜிவி பிரகாஷ் இசையில் இந்த பாட்டை ஆரம்பத்தில் வைக்கம் விஜயலட்சுமி அவங்க தான் பாடலாம் இருந்தாங்களாம். ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த பாட்டை வந்து அவங்க பாட முடியல. நாளைக்கு ரெக்கார்டிங் இருக்குன்னா இன்னைக்கு முதல் நாள் ஜிவி சார் என்கிட்ட சொல்கிறாரு, உங்களால் பாடித்தர முடியுமான்னு கேட்டார். அதுவும் இருக்கல ரொம்ப அடிமட்ட மெலடியாக இருக்கணும், ஒரு ஒப்பாரி சாங் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாட்டை என்கிட்ட கேட்டார். நான் பாடி கொடுத்த முதல் அட்டம்ப்ட்லேயே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, அந்த நினைவுகள் திரும்ப வந்துருச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அபிஷேகா அப்படிங்கிற மாதிரி தான் அபிஷேகாவை பாராட்டுற மாதிரி சைந்தவி அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அபிஷேகா கண்டிப்பாக இந்த ஒரு பாட்டை ஜிவி சார் பார்த்தாருன்னா உனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, முடிஞ்சா என்னோட சைடில் நீ பாடின விஷயத்தை நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் வந்து அவருக்கு போட்டு காமிச்சு ஒரு வீடியோ மெசேஜ் மூலியமாவோ இல்லை ஒரு ஆடியோ மெசேஜ் மூலியமாவோ உனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அபிஷேகாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதே மாதிரி விஷயம் சரிகமபா சீசன் 5ல் ஒரு டைம் பவித்ராவுக்கு ஸ்ரீனிவாசார் மூலயமா சாதனா சர்கம் அவங்க வீடியோ கால் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதே விஷயத்த இப்போ சைந்தவி அவங்க அபிஷேகாவுக்காக ஜிவி பிரகாஷ்கிட்ட ஒரு வாழ்த்து மெசேஜ் வாங்கி கொடுப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அபிஷேகாவுக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க, பல வருஷங்களுக்கு பிறகு தனுஷ் அவர்களை பற்றி விக்னேஷ் சிவன் ஒரு பொது நிகழ்ச்சிகளை ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காரு. விக்னேஷ் சிவன், நயன்தாரா இவங்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் இவங்களோட திருமண வீடியோ சம்பந்தமான விஷயங்களில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு மோதல் ஏற்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி அறிக்கை விட்டுக்கிறது, பொது நிகழ்ச்சிகளில் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுறது, இது மாதிரி பல வீடியோஸ் பார்த்துருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட விக்னேஷ் சிவன் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் தனுஷை பற்றி பேசியிருக்காரு. தனுஷ் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் அவரை ஒரு பெரிய உயரத்தில் வச்சு நான் பார்க்குறேன். அவர் பிறந்த நாள் ஜூலை 28, அதே தேதி தான் என் அப்பாவோட இறந்த நாள். அதனால தான் தனுஷ் சாரை நான் என் அப்பாவாக நினச்சி ஃபீல் பண்ணுறேன். அந்த அளவுக்கு அவர் மேலே எனக்கு அன்பு இருக்குது. அதுக்கப்புறமா நமக்கே தெரியாமல் சில பேர் கூட புரிஞ்சு கொள்ள முடியாத சுச்சுவேஷன் வந்துடும். அப்படி தான் எனக்கும் அவருக்கு வந்திருக்கு. விஐபி படத்தோட ஷூட்டிங் சமயத்தில் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் நான் அவர் கூட ட்ராவல் பண்ணேன். அவர் கூட இருந்த ஒரு விஷயங்களும் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான மெமரிஸாக இருந்திருக்குங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காராம். அவரோட இந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.